ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பக்ரீத் அன்னைக்கு எடுத்தது. ஆனால் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஆல்மோஸ்ட் 2 வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நைட் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியாக வந்துட்டு ஹோட்டல் தான் போயிருந்தோம். அதோட வீடியோ தான் இது கண்டினியூஷன் போட்டிருக்கேன். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா சடனாக போட்ட பிளான் தான். நைட்டு ஹோட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு டி நகர் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அவ்வளோ லாங் போகிற மாதிரி இல்லை. ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ வேலை இருந்துச்சு. சரி, சரௌண்டிங்லேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் தான் பார்த்து இந்த ஹோட்டலை கண்டுபிடிச்சிருந்தோம். பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஃபோனில் பார்க்கும்போதே ஃபோட்டோஸ்லாம் நிறைய நல்லா இருந்துச்சு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு அந்த ஹோட்டல். வெளியே இருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு என்ட்ரன்ஸே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசங்களாம் கூப்பிட்டு உள்ளே போயிருந்தோம். உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டெக்கரேஷன்ஸ் எல்லாமே. நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இங்கே சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போங்க. டேஸ்ட் வைஸு அதுக்கப்புறம் ரேட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவுமே வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக தான் இருந்துச்சு. அங்கே இருக்க அந்த கப்பெலாம் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் வீடியோவில். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரேட்டுமே பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் தான். அந்த அளவுக்கு ரேட்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம வாங்குகிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரைலாம் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் இருக்குது. 300 1000 1500 வரைக்கும் வந்துட்டு ரேட் இருக்குது. நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்களா அங்கே ஜன்னல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் இருந்த வீட்டிலனா பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போலாம் இந்த மாதிரி யாரும் வைக்கிறதில்ல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ஃபஸ்ட்டு நான் அம்மா பசங்க எல்லாருமே வந்துருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அக்கா மாமா அண்ணன் அண்ணி எல்லாருமே வந்திருந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா வரல. அவருக்கு ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. நான் வரல, நீங்களாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வரைக்கும் தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம், என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தோம். இந்த வாட்டி என்ன பிளான் பண்ணோன்னா, எப்போவுமே சாப்பிட்ற மாதிரி ரைஸு நூடுல்ஸ் அது மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டாக வேண்டாம். அதுக்கப்புறம் பிரியாணியே வேண்டாம். ஏன்னா மதியானம் தான் வந்துட்டு பக்ரீத்திலே பிரியாணி சாப்பிட்ருந்தோம். பிரியாணியும் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கிளாஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு வந்துட்டு பர்சனலாக பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த சால்ட்டு அதுக்கப்புறம் பெப்பர் அதுவுமே போட்டு வச்சுருந்தாங்க. அதோட இதுவுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டைமிங் பார்த்திங்கன்னா நைட் 11 o'clock வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா 10 o'clock இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா செல்ஃபிலாம் எடுக்கலாம், ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபேமிலியில் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, எல்லோரும் நின்னா நம்ம போய் ஃபோட்டோ எடுக்க மாதிரி, அந்த மாதிரி தான் நான் எல்லாரையும் உட்கார வச்சு நான் தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு இந்த மட்டன் கோலா உருண்டை வந்துட்டு ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு ஆசை. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப வருஷம் கூட சொல்லலாம். நான் யோசிப்பேன், மறுபடியும் வாங்க மாட்டேன். சரி இந்த வாட்டி வாங்கி பார்க்கலாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். மட்டன் குஃப்தான்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த குழம்புல வந்துட்டு மட்டன் வந்துட்டு கைமா வச்சு செய்வோம். அதை வந்துட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி குழம்பு ஷேர்வா மாதிரி செஞ்சு அந்த ஷேர்வாவில் போடுவோம். அதை வந்துட்டு இவங்க அப்படியே ஃப்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு சாஃப்டாக, வெளியே வந்துட்டு கிறிஸ்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும், ஃபாஸ்ட் ஃபுட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கறி தோசை தான் வாங்கியிருந்தோம். மட்டன் கறி தோசை, அதுக்கப்புறமா வந்துட்டு சிக்கன் கறி தோசை, அதுக்கு வந்துட்டு ஒரு கார சட்னி, அதுக்கப்புறம் குருமாலாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நிறைய வீட்டில் மோஸ்ட்லி எல்லாரோட அம்மாவும் இப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய கருத்து கணிப்பு நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா, எதுக்கு இவ்வளோ வெளியே வந்து செலவு பண்ணிவிட்டு நம்ம வீட்லேயே வந்துட்டு எல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்லாமே, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வலுக்க டைமாக அவங்களை கூப்பிட்டு வந்தோம். அப்பா வரலன்னு சொன்னதும் அம்மாவும் வரலன்னிட்டாங்க. இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராப் லாலிபப்லாம் வாங்கியிருந்தோம். இது வரைக்கும் வந்துட்டு நான் சாப்பிட்டதுலேயே வந்துட்டு பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். உள்ளே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. நிறைய தடவை நான் சாப்பிட்ருக்கேன் கிராப் லாலிபப். உள்ளே வந்துட்டு அந்த மாவில் வச்சு செஞ்ச மாதிரி இருந்திருக்கும். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரான் கிரேவி, மட்டன் கிரேவி எல்லாமே வாங்கியிருந்தோம். வீச்சு பரோட்டா வந்துட்டு சாப்பிடணுன்னு எனக்கு ஆசையாக சரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு வாங்கி தோசை சாப்பிட்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீச்சு பரோட்டா அட்டை மாரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இனிமேல் நான் வாங்கவே மாட்டேன். அதுதான் எனக்கு பிடிக்கல. ஆனால் சூடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்துச்சு. இந்த தோசை சாப்பிட்டு நான் அதில் கை வைக்கிறேன், என்னால் பிக்கவே முடியல. அந்தளவுக்கு ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி ஆயிடுச்சு அந்த வீச்சு பரோட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சிந்தாமணி, இதுதான் அந்த பேர். அது வாங்கியிருந்தோம். அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாகவே காஞ்ச மிளகாவோட ஸ்பைஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் பாயா, அதுக்கப்புறம் ஆப்பம், இதெல்லாம் வாங்கியிருந்தோம். ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா தனியாகவே வந்து தேங்காய் பாலுமே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மட்டனில் கொத்து பரோட்டாவும், அதுக்கப்புறம் சிக்கனில் கொத்து பரோட்டா, இது ரெண்டுமே வாங்கியிருந்தோம். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு எங்கள் அண்ணன் தான் வந்துட்டு கலட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபுட்டு வர வர. எனக்கு வந்துட்டு அன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு தனியாக ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றத விடவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியாக சேர்ந்து போய் சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த ஹாப்பினஸும் இருக்கட்டும், இல்லை நம்ம சாப்பிட்றதே பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆப்பெல்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்லேயே நம்ம உட்காந்துருக்க டேபிள் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்துட்டு நம்ம முன்னாடியே சுடுறாங்க. அது அவ்வளோ
நல்லா இருந்துச்சு அதை பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதே சைடில் பார்த்திங்கன்னா டேபிளுக்கு இந்த சைடில் கார்னர்லேயே பார்த்திங்கன்னா அந்த கரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்துச்சு. அதுலேயுமே வந்துட்டு 2 இருந்துச்சு. அந்த 2மே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த சைட்லேயே இருக்குது பாருங்கள். எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சாப்பிட்டோம். ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் சாப்பிடதோ, இந்த மேடம் மட்டும் தான் எதுவுமே சாப்பிடவே இல்லை. அவளுக்காக தான் பரோட்டா வாங்கியிருந்தோம், அந்த வீச்சு பரோட்டா. அதுவுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கணும், எதுவுமே சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அப்பா வந்து வரலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவருக்கு மட்டும் வந்துட்டு பார்சல் வாங்கியிருந்தோம். அப்பாவுக்குமே பார்த்திங்கன்னா ஆப்பம் வாங்கியிருந்தோம். ஆப்பம் பாயா இது 2மே வாங்கி பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா போகிற வழியில் சைடில் வந்துட்டு அந்த சோம்பு மிட்டாயின்னு சொல்லுவாங்களா, அது இருந்துச்சு. தெரியாமல் நான் அங்கே போய் கையை வச்சு எடுத்துட்டேன். நான் எடுத்ததும் பார்த்திங்கன்னா பின்னாடியே பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க, இருந்தாலும் நான் எடுக்கிறத பார்த்துட்டு ஏதோ சாக்லேட் நினச்சிட்டு எடுத்துட்டாங்க. அப்புறம் எடுத்துகிட்டு எல்லாம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஜோன் சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஐஸ் ஷாப் இருக்குது. இது ரொம்பவே ஃபேமஸ் மயிலாப்பூரில். இங்கே தான் ஐஸ் வாங்கியிருந்தோம். ஒன்று வந்துட்டு ஃப்ரூட்ஸ் போட்டு ஃபாலோடா வாங்கியிருந்தோம், இன்னொன்று வந்துட்டு ஃபுல்லாகவுமே சாக்லேட்ஸ் போட்டு ஒரு ஐஸ் வாங்கியிருந்தோம். இது 2மே வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.